வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜோக்கர் ஃபால் இன் யூ அதோட ரிவ்யூ. ஸோ லெட்ஸ் கோ. The whole world smiles with you. ஸோ திஸ் இஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ லெட்ஸ் கோ. இப்போது என்னென்னா படம், இதுக்கு பேர் படமாங்க. ஃபஸ்ட் படம் சூப்பராக இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு, ஆஸ்கர்லாம் தலைவர் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். அதுவும் நான் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன். மிடில் சீட் புக் பண்ணி ஓகே மாசாக இருக்கும், நம்ம தான் பெரிய பருப்பு மாதிரி எல்லாரையும் முன்னாடியே ஃபஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இது வந்து மியூசிக்கல்னு எனக்கு தெரியாது. ஓகே நான் மியூசிக்கல்லாம் பார்ப்பேன், லாலா லேண்ட், மாமியா அந்த மாதிரி மியூசிக்கல்லாம் நான் பார்ப்பேன். மியூசிக்கல் ஃபேன் இல்லை அப்படின்லாம் இல்லை. போய் பார்க்குறேன், பாடிக்கினே இருக்கானுங்க, கடைசி வரைக்கும் பாடிக்கினே இருக்கானுங்க. கடைசியில் ஓகே ஸ்டாப் சிங்கிங் அப்படிங்கிற ஃபீனிக்ஸ் ப்ரோ அது அப்போது பாடுறாங்க லேடி காகா. பாடிக்கினே இருக்காங்க ப்ரோ. போய் படம் நல்லா போகுது அப்படின்னு பார்த்தா திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் சொல்கிற மாதிரி யோ பாய்ஸ் ஐ எம் சிங்கிங் சாங் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாட ஆரம்பிச்சிடுவாங்க. யோ பாய்ஸ் ஐ எம் சிங்கிங் சாங். ஃபஸ்ட் ஆஃப் ஓகே ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டீசெண்டாக ஓகேவாக தான் போச்சு. செகண்ட் ஆஃப் எண்டிங் கும்மா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. எண்டிங் கொஞ்சம் டீசெண்டாக முடிச்சிருக்கலாம். ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அது வந்து ஏன் அந்த மாதிரி எண்டிங் வச்சாங்க தெரில. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ரொம்பவே மிஸ்லீட் பண்ணிடுச்சுங்க அந்த ட்ரெய்லரில் இருக்கிற பாதி சீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வரல. நான் வந்து ஒரு மெயின் சீனுக்காக தான் நான் போனேனே. அந்த ஸ்டார்ஸில் நம்ம ஃபீனிக்ஸ் ஆடுவார்ல ஃபஸ்ட் படத்தில், அதே மாதிரி வந்து இந்த செகண்ட் படத்தில் வந்து நம்ம ஹார்லி குவின்னும் ஃபீனிக்ஸ் ப்ரோவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லா போஸ்டர் எல்லாத்துலேயுமே அந்த சீன் இருந்துச்சு, ஆனால் இதில் வந்து வரல. எனக்கு என்னென்ன சொல்கிறது, எதுக்கு போனோம், எதுக்கு படத்துக்கு போனோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் வேறு அதையாவது ஒரு சீனையாவது ஸ்டாப் எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். படம் முடிகிற வரைக்கும் அந்த சீனே வரல. அதை கூட நான் பொறுத்து இந்த படத்துக்கு வெனிஸ் ஃபெஸ்டிவலில் 11 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாருங்க. எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு லைக் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய சீக்வல் இவ்வளோ தூரம் கொஞ்சம் சொதப்பி விட்டானுங்க. ஆக்சுவலி மியூசிக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு நிறைய பேர் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வேறு தரானுங்க. அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. நான்லாம் கொடுத்தா போஸ்டர் கிழிச்சிடுவேன், அவ்வளோ வேண்டாயிடுச்சு கடைசி எண்டிங்கில். இதுக்கு காசு கொடுத்துக்கிட்டு Game it is garbage. ஓகே, படமோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி குட், கலர் கிரேடிங் ஸோ குட், சவுண்ட் டிசைனிங் ஓகே டீசென்ட் நல்லா இருந்துச்சு. லேடி காகா ஓகே நாட் பேட், தேவையில்லை பட் ஃபைன். ஃபீனிக்ஸ் ஆக்டிங் டாப் நாச். ஹார்வி டென்ட் கேரக்டர் எதுக்கு இருந்துச்சு ஒன்றும் புரியல. ஹார்வி டென்ட் தேவையே இல்லை படத்தில், எதுக்கு தேவையில்லாமல். எனக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட் இப்படி முடிச்சிருக்காங்கன்னா யார் ஜோக்கர், நம்ம ஜோக்கரா? இந்த காசு கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து போனதா? இல்லை, எனக்கு சத்தியமாங்க எதுக்கு காசு கொடுத்து இந்த படம் பார்க்க போனேன்னே தெரில. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, புரியுதா? இப்போ நம்ம தமிழில் பார்க்குற மகாராஜா அந்த மாதிரி மூவி எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு லைக் எண்டிங். இதில் சுத்தமாக லைக் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. என்ன எதுக்கு போனோம், மிச்சம் 3 மணி நேரத்தை எனக்கு திருப்பி வந்துருங்க அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மூவி ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். ஐ ரேட் out of 1 out of 5. So not recommended by me. So if you really want to spend some money, then go for the movie. So this is like my first video, so please do like, share and subscribe to my channel. So bye.